நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் இந்த பரிசுத்த ஆராதனையிலே மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தது நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற அருமையான ஜான் சார் அவர்கள் என்னுடைய கூட ஒரு தகப்பனார். அவர் அப்பா இருந்து போன அந்த நாட்களில் ஊழியர் கூடுகைகள் எல்லாம் வரும்போது நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பொருளாதாரமான நெருக்கடிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளில் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ தூரமானாலும் சைக்கிளில் தான் வருவார். மீட்டிங் முடித்து அவரால் முடிந்த ஒரு உதவியை கையில் தந்து, பிள்ளை வச்சுக்க, நல்லா சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் செய்வார். நான் ஊழியத்திற்கு அமர்த்தப்பட்ட அந்த திருச்சபையிலும் கூடுமான வரைக்கும் எல்லா வாரமும் இங்கே இருந்து சைக்கிளில் அங்கே வருவார், அந்த ஊழியத்தில் ஒத்துழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனார். நீண்ட வருஷங்களாக அவரோடு ஒரு ஆவிக்குரிய உறவை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் அவர்களுடைய பிள்ளைகளும் எங்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும், குறிப்பாக இந்த நாளில் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அருமையான பாஸ்தவர்கள் எங்களை அழைத்து பயன்படுத்தினதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தாலும் உயர்த்தி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த அந்த தாழ்மை, அந்த அன்பு அந்த பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கும் ஊழியம் செய்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அதை காண முடிகிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி ஜான்சாருடைய பிள்ளைகளை பற்றி பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவர்களை அவருடைய கனமான ஊழியத்தில் பயன்படுத்துகிறதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தமிழ் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் மலையாளத்தில் பேசலாம், பிரச்சனை இல்லையா? ஆமென். மிகவும் சிறப்பாக பிள்ளைகள் எல்லா காரியங்களை நன்றாக செய்தார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர்கள் சொன்னபடி அந்த இழப்பு நேரிட்ட அந்த குடும்பத்துக்காக நாங்களும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகல ஆறுதல்களையும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு காரியம் தானே, இங்கே காரோடில் பிரசங்கம் பண்ணுவதற்கு நேற்றுக்கு ஜெபம் பண்ணி ஆயத்து பண்ணி டைரியிலெல்லாம் நிறைய குறித்து வச்சேன். செங்கவளையில் வரும்போது டைரி எடுக்க மறந்து போனேன். ஸ்தோத்திரம். ஐயோ என்ன பண்ணுறது? அப்போ அது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 10:20, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச நாம் நம்மை தேவனுடைய சன்னதியில் சமர்ப்பிப்போம். அந்த சங்கீத பகுதியை பாஸ்தவர்கள் வாசித்த போது அந்த சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆவியானவருடைய உள்ளத்தில் ஞாபகப்படுத்தினார். அதிலிருந்து சில வசனங்களை தியானித்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசித்த சங்கீதத்தின் 146ஆம் சங்கீதத்தின் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை சபையாராக எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 146ஆம் சங்கீதம் 3 முதல் 5வது வசனம் வரை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாசிக்கலாம். அப்படியே நம்முடைய கண்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவர் தான் நம்மோடு பேசணும். ஒரு நல்ல பிரசங்கம் கேட்கறதுனாலே அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசணும். அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்றோம் தகப்பனே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்த
எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கவலைகள் நீக்கிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். கவலைகள் நீக்கிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த வேத வசனத்திலே கர்த்தரை நாம் நம்பி ஆண்டவரை சார்ந்து நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைத்து வாழ்கிறதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த இடத்துல வேதத்தில் வாசித்தோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் வாழும்போது அநேக சவால்களை, அநேக போராட்டங்களை, அநேக சோதனைகளை நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கின்றோம், அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சீஷர்களின் மனதை திடப்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்கள் திடப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். சரீர பிரகாரமான போராட்டமாக இருக்கலாம், மனிதர்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்னும் பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுவதற்காக பல நிலையிலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கிரியைகளாக இருக்கலாம், மந்திர பிள்ளை சூன்யங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த போதுமான கர்த்தர் மேல் நாம் எப்போதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அது விசேஷமாய் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி வாழ்கிற, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒருபோதும் தோற்று போகவே செய்யாது. எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு முன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். 36 வருடம் முழு நேரம் இந்த ஊழிய பாதையில் உலகத்தில் ஆண்டவரை விட யாரை நாம் நேசிக்கிறோமோ, யார் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஒருவரே நமக்கு எப்போதும் சகாயகராயிருப்பார், அவரே நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பலாம். உலகத்தில் நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டும்தான் நம்மை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும். நான் ஒருவேளை மனுஷர்களுக்கு முன்பாக சிரித்தாலும், எல்லா நிலையிலும் சகஜமாக பழகினாலும், நம்முடைய இருதயத்தின் வேதனையை, நம்முடைய சூழ்நிலையை உலகத்தில் ஒரு மனுஷனால் புரிந்து கொள்ளவோ நமக்கு உதவி செய்யவோ ஒருவேளை கூடாமல் போகலாம். ஆனால் நம்மை நன்றாக புரிந்து கொள்ளுகிறவர் தேவாதி தேவன் மட்டும்தான். இப்போது ஒரு கூடுகை இந்த பரிசுத்த ஆராதனை முடிந்த போது ஒருவருக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லி சிரித்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் உள்ள குமுறல்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் கடந்து போகிற பாதைகள் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தால் கூட அவங்களுக்கு உதவி செய்ய
கூடாமல் இருக்கலாம். ஆமென். ஆகவே தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷபுத்திரரை நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியம், அவனுடைய சுவாசம் நிலைத்து போகும். ஆமை யாக்கோபின் தேவன் அந்த 4வது வசனத்தை ஒன்றோட வாசிக்கலாம் சத்தம் உயர்த்தி. 5வது வசனத்தை, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அந்த ஒரே ஒரு வார்த்தை சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் சந்தோஷமா சொல்லலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வச்சு வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும். எல்லா டாக்டர்ஸ் ஒருவேளை நமக்கு எழுதின ரிப்போர்ட் விரோதமாக இருக்கலாம், வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். இந்த ஊழியத்தினாலும் சரி, எங்களுடைய கர்த்தர் நடத்தின ஊழிய பாதையில் ஆனாலும் சரி, எத்தனையோ பேருக்கு வந்த சில வியாதிகள் இனி பிழைக்கவே மாட்டாங்க அப்படி என்று சொன்ன எத்தனையோ பேர் கர்த்தரை நம்பி சபையார் ஊக்கமாக ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கும் எத்தனையோ பேரை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கும் இங்கே அநேகர் சாட்சியாய் சொல்ல முடியும், கர்த்தரை நம்பினதுனால நான் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தரை நம்பி வாழ்கிறதுனாலே தான். கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். உலகத்தில் நம்பினவர்கள் கைவிடலாம், எதிர்பார்த்தவர்கள் கைவிடலாம், நமக்கு துணையாய் நிற்போம் என்று சவால் விட்டவர்கள் பேதுருவை போல யார் மறுதரித்தாலும் மறிக்க வேண்டி வந்தாலும் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னது போல அநேகர் நம்மோடு கூட இருக்கலாம். எல்லா சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க அப்படியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். நான் இருக்கேன்லாம், ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படியெல்லாம் சொன்னவர்கள் சில சூழ்நிலைகளை விட்டு விலகினாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்த வாக்குத்தத்தமும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் துணையாக இருப்பார். ஏசாயா 41:13ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வலது கரத்தை நீங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க, எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? இயேசுவின் தழும்புள்ள கரம், அவருடைய காயப்பட்ட கரம் உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள நான் உனக்கு உதவி செய்கிறேன், இந்த பிரச்சனையை கடந்து போகும்படிக்கு அதை மேற்கொள்ளும்படிக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். அல்லேலூயா. எப்போதும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நம்புங்க. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஒருவேளை எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அனுகூலம் அல்லாமல் இருந்தாலும் இயேசுவை மட்டும் சார்ந்து ஆண்டவரை மட்டும் உறுதியாக நம்புவோமான நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்போகிறோம். இதுவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இதுவரை நீங்க காணாத தேவனுடைய மகிமையான கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்கு செய்வார். நாங்கள் வரும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தில் வருகிற நாட்களில் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் காண செய்வார். மேய்ச்சல்கள் ஆடுகளால் நிறைந்திருக்கிறது போல, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய பாடுகளை ஜபங்களை ஆண்டவருக்கென்று ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களை எல்லாம் ஆண்டவர் அதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை ஆண்டவர் காண செய்வார். வெகு சீக்கிரமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையில் 2 சர்வீஸ் நடக்கக்கூடிய அளவில் கர்த்தர் ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். விசுவாசிகளை விட்டுவிட மாட்டார். கர்த்தர் ஒவ்வொருடைய சிறையிருப்பை மாற்றுவார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இதுவரை நீங்க காணாத தேவனுடைய மகத்துவங்களை காண்பீர்கள். இந்த தேசத்தில் அவருடைய மகிமையான சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார்.
யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை கூட ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். யாத்திராகம புஸ்தகம் புறப்பாடு 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சபையோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. பூமி எங்கும் இல்லைங்க சிஸ்டர், இந்த ஜன ஊழியத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம். ஏனென்றா ஜான் சார் எவ்வளவு பாடுகள் அவருக்கு கர்த்தர் அன்னைக்கு வசதிகள் கொடுத்திருந்தாலும் ஒரு இளமையோடு அவர் ஓடி ஓடி கர்த்தருக்காக உழைத்த இந்த இடத்திலே அவர் செய்த தியாகங்கள், அதற்குரிய ஒரு பலனை சந்ததியார் காணப்போகின்றார்கள். இனி வாசிக்கலாம் சிஸ்டர். பூமி எங்கும் ஆரம்பம் முதல் வாசிக்கலாம். அதற்கு ஆண்டவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? ஒன்று சத்து கேட்கலாம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஜனங்கள் தேசத்துள்ள எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறதை காண்பார்கள். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்களோடு கூட இருக்கிறவர்கள், உங்களுடைய இனஜன பந்துக்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், இந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தர் உங்களுக்கு செய்வதை காண்பார்கள். ஆண்டவர் சீக்கிரட்டா செய்ய மாட்டாரு மாமை, யாருக்கு தெரியாம அல்ல. ஆண்டவர் வெளிப்படையாய் சில காரியங்களை செய்வார். உங்களுக்கு செய்கிறதை எல்லாரும் காண்பாங்க. உங்களுக்கு செய்கிறதை கர்த்தர் எல்லாரையும் பார்க்க வைப்பார். நிந்திக்கிறவர்கள், பரிகாசம் பண்ணுகிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், வீண் வார்த்தைகளை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவங்க, அவங்களும் கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை காண வைப்பார். தொடர்ந்து வாசிங்க. உன்னோட கூட இருந்து, அது முக்கியமான ஒரு வசனம். அதுக்காக எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வசனத்தை அப்படியே எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே மகளே, இந்த ஊழியத்தோட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து இனி செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆமென் ஸ்தோத்திரம், சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அற்புதங்கள் நடந்தது நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம், அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கின்றோம். இனி வாசிக்கிறதை விட அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை மற்றவர்கள் பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நாட்களில் வெறும் பிரசங்கம், பாட்டு, கொயர் மட்டும் கிடையாது. தேவனுடைய பலத்த கிரியைகள் சபையில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்கள் ஜெபம் பண்ணும் போதும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். ஆமென். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி அப்படி ஒரு வசனம் உண்டு. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் என்னுடைய தேங்க்யூ லார்ட் 4ஆம் அதிகாரத்தில் நன்றி ஆண்டவரே. அதனுடைய 30வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கு சபை அரிப்படி ஜெபம் பண்ணாங்க. உம்முடைய பரிசுத்த, சரி சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்போ நீங்களும் கூட இருதயத்தில் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. அடையாளங்களும் அற்புதங்கள் எல்லாரும் இப்ப சத்தத்தை உயர்த்தி சபையா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும். எல்லாரும் சொல்லாமா? இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும். இந்த ஜெபம் இன்னைக்கு முடிவதற்குள்ளாக கர்த்தர் அதை செய்வார். ஏதோ குரூசைடில், ஏதோ கன்வென்ஷனில், ஏதோ ரெய்னாடு வாங்க வருகிற இடங்களில் மட்டுமல்ல, கர்த்தர் இந்த இடத்தில் அவருடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா. எல்லா நோய்கள் இன்றைக்கு மறையும். எல்லா பிசாசின் கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படும். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததை பார்க்கலாம். பலத்த கிரியைகளை ஆவியானவர் செய்வார். கடைசி கால எழுப்புதல் கர்த்தர் இந்த சபையிலும் அவன் ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஆவிக்குரிய சூழ்நிலை எல்லாம் மாறும்.
ஆவியானுடைய பலத்த அசைவாடுதலை ஜனங்கள் உணருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, பிணியாளிகளை வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் திருச்சபைக்கு ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முன்னாக ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி, தேவனே, இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். எங்கள் ஊழியத்தில் நாங்கள் கூடுகிற கூடுகையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். கட்டிகள், கேன்சர் கட்டிகள் எதுவாக இருந்தாலும் கரைஞ்சு போகணும். இங்கே வந்து சாட்சியாய் நிற்கணும். எல்லா பிணியாளிகளை சுகமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரை ஆராதிக்க வருகிறவர்கள் ஒருவர் கூட வியாதியோடு திரும்பி போகக்கூடாது. ஆமை, ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா, எப்படிப்பட்ட நோய்களையும் குணமாக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி பிரசங்கம் கேட்டு ஆராதனை செய்து வியாதியோடு ஒருவராகிலும் போவது தேவனுக்கு சித்தமல்ல. அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்க, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். அவங்க அடுத்து என்ன ஜெபம் பண்ணாங்க? உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி, வசனத்தை முழு தைரியத்தோடும் பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். மூணு காரியத்துக்கான ஜெபம் பண்ணாங்க. எதற்கெல்லாம்? எல்லாரும் கவனமா கேட்குறீங்க. எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, இயேசு, பலர் மனப்பாடமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும். பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கருத்தை நீட்டும். உம்முடைய ஊழியக்கார் வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படி அனுக்கிரகம் செய்யும். எல்லாரும் சத்தத்துவே சொல்லாமா? அங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? நடக்கும்படி செய்யும். பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கருத்தை நீட்டும். உம்முடைய ஊழியக்காரர் வல்லமையோடு முழு நிச்சயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படி அவருக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம் பண்ணும்போ ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு நிற்கும் போது அது ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையாக மாறும். அல்லன்னா சும்மா தியரி கொஞ்சம் பிரசங்கமாக இருக்கும். ஏதோ பிரசங்கம் கேட்டோம், தூங்கணும், எழும்பி போனோம், அப்படி என்ன இருக்கு. இல்லை, கர்த்தர்களோடு பேசி கொண்டிருப்பார். அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. ஒரு ஆராதனை நிறைவு பெறும்போது நீங்கள் முடிந்து போவதற்குள்ளாகவே உங்களுடைய காரியத்தில் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுத்தான் நீங்கள் கடந்து போவீங்க. கட்டப்பட்டவர்கள் விடுதலையோடு போவீர்கள். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 55ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி முந்தின வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, சமாதானத்தோடு நீங்க புறப்படுவீங்க. வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பி போகும்போது துக்கத்தோடு போவதில்லை, மகிழ்ச்சியாய் நீங்கள் புறப்படுவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு கொண்டு போகுவார். அல்லேலூயா. பல பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் அநேக ஸ்ட்ரெஸ்ஸுகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம்முடைய உலக வாழ்க்கையில் ஆனாலும் சரி, அநேக பாடுகள், சவால்கள், பிரச்சனைகள். அதன் மத்தியில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கிற வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் திருப்பி அனுப்புவது எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவங்க எப்படி புறப்படுவாங்களாம்? மகிழ்ச்சியாய் புறப்படுவாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரையும் கர்த்தர் மகிழ்ச்சியாய் அனுப்புவார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம என்ன பிரச்சனைன்னு பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, என்ன காரியத்தினால வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ, அதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அனுப்புவார். அது அப்பாவுடைய கடமை. தெய்வத்தை ஆராதிக்கிற வருகிற பிள்ளைகள் துக்கத்தோடு போகக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துவிட்டு வேதனையோடு போகக்கூடாது, கவலையோடு போகக்கூடாது. அவங்களோட வாழ்க்கை என்ன மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் இங்கே வாசித்தபடி கர்த்தர் அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து வியாதி உள்ளவங்களை குணமாக்கி அவங்களை ஆண்டவர் சமாதானத்தோடு அனுப்புவார். மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்படுவீர்கள். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? சமாதானத்தோடு
கொண்டு போகப்படுவீர்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, சமாதானத்தை இழந்த, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அனுப்பும் போது நான் கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுடைய விடுதலைக்காக வியாதிகள் மறையும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் இந்த மீட்டிங் முடிந்து போகும்போது இதுவரை அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியோட சமாதானத்தோட நீங்க புறப்படுவீங்க. அல்லேலூயா. உலகம் தராத ஒரு பெரிய சமாதானத்தினாலே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். 4ஆம் சங்கீதம் 7-8 வாசிக்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்தீர். எனக்கு தெரியாது, இன்னைக்கு கர்த்தர் அநேக இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை வைக்க போகிறாரு. கோடிக்கணக்கு பணம் கிடைச்சாலும், உலகத்தில் என்ன கிடைச்சாலும் கொடுக்க முடியாத, யாருக்கு எடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வைக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 56ஆம் அதிகாரம் அந்த 7 என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு வசனம் இப்படி உண்டு, என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த சென்டென்ஸ் மாத்திரம் ஒன்று வாசிக்கலாம். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இது என்ன வீடு? ஜெப வீடு. ஜெப வீடு, பிரேயர் ஹவுஸ். அல்லேலூயா. அப்ப இங்க எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரா? உங்களை டென்ஷன் ஆக்குறதுக்காக அல்ல, மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீடாகிய பரிசுத்த பர்வதத்தில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். கர்த்தர் இந்த சபையை மகிழ பண்ணுவார், இந்த ஊழியத்தை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் மகிழ பண்ணுவார். இன்னைக்கு மனுஷனுக்கு அதுதான் இல்லை, மகிழ்ச்சி தான் இல்லை. எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதி இருக்கிறது, ஆனால் அநேகோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தர் தேசத்தில் சந்தோஷம் இல்லாத அநேக வேதனையோடு கவலையோடு வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவர் நிறைவாக வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனையோடு ஒரு மனுஷன் இந்த ஆலயத்துக்குள்ள கால் வைத்தாலும் அவங்களுடைய இருதயத்தில் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். சிலர் ஆண்டு சொல்றாரு, அநேகர் இந்த இடத்துல வந்து காலை முதல் சாயங்காலம் ஜெபிப்பாங்க. அநேகரை இந்த இடத்துல அநேகர் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தினந்தோறும் வந்து அதனுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. காலை முதல் இரவு வரை, இரவு முழுவதும் இன்னும் அநேகர் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலே ஒரு சமாதானம், இந்த இடத்துல வந்து இருந்தாலே தெரியல, உள்ளத்தில் ஒரு பெரிய நிம்மதி. ஆகவே ஒரு நிம்மதிக்காக, உள்ளத்தில் ஒரு சமாதானத்துக்காக ரட்சிக்கப்படாத மக்கள், புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இந்த இடத்துல வரப்போகிறார்கள். அநேகர் இந்த இடத்துல வந்து கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணுவா. அவங்களே போய் காஸ்பல் சொல்லுவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்க போய் உட்கார்ந்து பாருங்க, சும்மா உட்கார்ந்து பாருங்க, ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குது, மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறார். திரளான மக்கள் ஒரு அமைதிக்காக, ஒரு நிம்மதிக்காக, ஒரு சமாதானத்துக்காக ஓடி வருவார்கள். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தருளுகிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தரை ஆமென் நம்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வெற்றி உள்ளதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 13 முதல் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், எங்களை எல்லா இடத்திலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமை, ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை முடிந்து விட்டது, தோற்று போனேன், ஆமை, அப்படி என்று யாரும் நினைக்க கூடாது. நம்முடைய தேவன் ஓமை ஒருபோது தோற்று போனவர் அல்ல. யோவான் 16:33 சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 54:4 நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
வாசிக்கிறோம், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணம் அடைவதில்லை, என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை குறிவைத்து பிசாசு தாக்கலாம், நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம், நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்பலாம். ஆனால் நீங்க சொல்லணும், 118 சங்கீதம் 5வது வசனத்தை தெரிந்தவங்க சத்தத்தை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்புகிறவங்க எல்லாரும் ஒன்று கூட சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன அப்பா என் பட்சத்தில் இருக்கிறார், உலகம் என் பட்சத்தில் இல்லாவிட்டாலும், மனுஷன் பட்சத்தில் இட்டாலும், நம்பினவங்க என் பட்சத்தில் இல்லாவிட்டாலும், என் அப்பா எனக்காக உயிரை கொடுத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் வெட்கப்படேன், நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. அவரே தான் நம்முடைய நம்பிக்கை. உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை ஏசப்பா மட்டும்தான். இந்த ஒரு சரணத்தை எல்லாரும் கைகள் அடித்து மகிழ்ச்சியோடு பாடலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே அல்ல. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்க. சிரித்த முகத்தோடு பாடுங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்க? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. 100க்கு 100 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி சத்தத்தை, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். விஷாலபரியந்தலோ ரூடக்கமலவரவா. ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 100க்கு 100 நாம் அவரை நம்பணும். கொஞ்சம் போல கிடையாது. கொஞ்சம் அங்கே நம்பிக்கை, கொஞ்சம் இங்கே நம்பிக்கை, கொஞ்சம் அவங்க மேலே நம்பிக்கை, கொஞ்சம் அப்படி அல்ல. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே 100% 100க்கு 100 நான் நம்புகிறேன். அப்படிப்பட்டவங்க இன்னும் ஒரு விஷயம் விட அல்ல கையடிச்ச மகிழ்ச்சியா, 100க்கு 100 உம்மையே நான் நம்பி, அற்புதம் அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் மகிழ்ச்சியோடு பாடும். அற்புதம். மனுஷன் முன்பாக நான் தலைகுனிய கூடாதப்பா, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வைக்கப்பா, இந்த ஊழியத்தை உயர்த்தி வைங்கப்பா, ஒவ்வொருவரையும் சுடாரபா சத்தத்தை உயர்த்தி, உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு, உம்மைத்தான் நான். ஓ நல்ல கைகள் அடித்து ஆவியில் நிறந்து, ஓ உம்மைத்தான்
பாடிக்கொண்டிருக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக தலைகுனிஞ்சு போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஒவ்வொருவரை உயர்த்தி வச்சிடுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் உயர்த்தி வைக்கப்படுவதாக, இந்த தேசத்தில் உயர்த்தப்படுவார்களாக, இந்த ஊழியம் உயர்த்தப்படுவதாக. உயர்த்தி வச்சிடுங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் போல, விளக்கு தண்டை போல பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தேவனால் கனப்படுத்தப்படுவார்களாக, தேவனால் கனப்படுத்தப்படுவார்களாக. தேசத்தில் இந்த ஊழியத்தை உயர்த்தி வச்சிடுங்க. ஒவ்வொருவரையும் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உம்முடைய பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்படுவார்களாக. சிறுமைப்பட்ட இடத்தில் மேன்மைப்படுவார்களாக, ஒடுக்கப்பட்ட இடத்தில் உயர்த்தப்படுவார்களாக, நொறுக்கப்பட்ட இடத்தில் விடுவிக்கப்படவா ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர் அநேகரை தொடுகிறார். இப்பொழுது இயேசு உங்கள் அருகாமையில் வந்திருக்கின்றார். அவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தழும்புள்ள கரம் அநேகரை தொடுகிறது. யார் உங்களை தொடுகிறது? நீங்கள் அநேகரை உணர்கிறீர்கள். இயேசுவின் கரமங்களை தொடுகிறது. அவருடைய வல்லமை உங்களுடைய தலை முதல் பாதம் வரை பாய்ந்து வருகிறது. எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள அவருடைய அக்கினி பற்றி எரிகிறது. ವಸಿಯಾಕೇಲೆ ಅಸ್ತ ರಜಾ ನಗರದಲ ಮನುಷ್ಯಲೆ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவரை 100% நம்பினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் சொல்லி உங்களுடைய விடுதலைக்காய் ஜெபிக்கும்படி வாஞ்சிக்கின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம், ஏசாயா 26 அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். முடிந்தவங்க அந்த பகுதியை ஒன்று பைபிளில் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவர் சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஒரு சின்ன பிள்ளை பாருங்க எப்படி தாயை தகப்பனை உறுதியா பற்றி கொள்ளுதோ, அது மாதிரி ஏசப்பாவை கட்டி பிடிச்சுக்கிடணும். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொள்ளணும். வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால். உம்மையே, வேற யாரும் கிடையாது, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை பூரணமாய் அவரை மட்டும் நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் பூரண சமாதானம். பூரண சமாதானம். உலகத்தில் எல்லா செல்வங்களை பார்க்கலாம், எல்லா ஐஸ்வர்யங்களை பார்க்கலாம், கர்த்தர் கொடுக்கிற பூரண சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நமக்கு என்ன வசதிகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா பிரயோஜனம் உண்டா? அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அநேகர் ஸ்தோத்திர சினிமா நட்சத்திரங்கள், இன்னும் அநேக பிரபல தொழிலதிபர்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்ம விட எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம், அது பேர் மறந்துட்டேன், அந்த இசையெல்லாம் போட்டு வரல தமிழ்நாட்டில் ஒரு யங்ஸ்டேஜ் ஒரு ஆள் இசை, இந்த மியூசிக்கெல்லாம் நான் சென்னையில் உள்ள பேர் மறந்துட்டேன். சரி, ஞாபகம் ஒரு புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன், இளையராஜா கிடையாது, வேற ஒரு ஆள். சரி, அப்போ அவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய டைரியில் இப்படி எழுதியிருக்காரு. ஸ்தோத்திர கோடிக்கணக்கான எல்லாம் உண்டு, ஸ்தோத்திர எல்லா பாக்கியங்களும் உண்டு, ஸ்தோத்திரம் எத்தனையோ ஃபேன்சி, அவங்களுக்கு எத்தனையோ ரசிகர்கள் இருக்கிறாங்க, பிரபலமான ஆள். ஆனால் ஒரே ஒன்று மாத்திரம் வாழ்க்கையில் இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. சரி, ஏதோ ஓகே. அப்போது இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும், உலகத்தில் பல காரியங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தந்திருக்கிற சமாதானம் அனுபவிக்கிறவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். இத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க, அந்த பூரண சமாதானம் என் குடும்பத்தில் நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன்.
பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, நெருக்கங்கள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. அதன் மத்தியிலும் ஒரு பெரிய சமாதானம். அது ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான், பூரண சமாதானம். அல்லேலூயா. 4 சங்கீத கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அநேகருக்கு ஏதாவது அது ஸ்தோத்திரம் மயக்கு மருந்துகள், இன்னும் ஏதாவது அது மயக்கு இன்ஜெக்ஷன்ஸ் அது போட்டால் தான் நித்திரை வரும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அமீன் பிரச்சனைகள் நிறைந்த அந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த உலகத்தில் இங்கே வந்திருக்கிற யாருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அநேக பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணி படுத்தா நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான சமாதானத்தோடு உறக்கத்தை நித்திரையை கற்று தருகிறாரே, அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நேற்றைக்கு நல்ல நிம்மதியாக தூங்கினவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்சிசியில், மெடிக்கல் காலேஜில், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளினால நேற்றைய தினத்தில் சமாதானமாக தூங்க முடியாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு காத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக, எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருங்க, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்போ நம்ம ஆரை பற்றி கொள்ளணும்? இயேசுவை மட்டும்தான். அல்லேலூயா. வேற ஆருக்கு காலை கையை போய் பிடிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அது பிடிச்சா நமக்கு ஏமாத்தம் தான் வரும். ஆமென். நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், இப்படியா அப்படியா, நம்ம உள்ளத்தில் என்னெல்லாம் ஸ்டாக் இருக்கிறோம் அதெல்லாம் கேட்கும்படி ரொம்ப நம்மகிட்ட பாசமாக நடிப்பாங்க. எல்லாம் நம்ம கொட்டை தேர்ப்போம். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஊரெல்லாம் நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லுகிற இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை தான் உறுதியாக பற்றி கொள்ளணும். மனம் திறந்து பேசுகிறது ஆண்டவரோடு மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நம்பத்தக்கவர் அவர் மட்டும்தான். அவர்கிட்ட ஆமை திறந்து ஓப்பனாக சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன். அவரால் நம்ம விளங்கி கொள்ள முடியும். நம்முடைய சூழ்நிலை அவரால் விளங்கி கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தின் வேதனை அவரால் விளங்கி கொள்ள முடியும். நம்முடைய வீட்டில் உள்ள சூழ்நிலையை கர்த்தரால் விளங்கி கொள்ள முடியும். அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுதலுக்கு கூக்குரலுக்கு அவர் இறங்காமல் இருப்பாரோ? ஏசாயா 49:15 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்க இறங்காமல் இருப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் யார் மறந்தாலும் மறக்காத ஒரே ஒருவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசப்பா மட்டும்தான். கடைசி பரியந்தம் அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். 48 சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா கால நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் மரண பரியந்தம் இயேசு என்னை நடத்த, என் குடும்பத்தை நடத்த, ஊழியத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த அவர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன். நல்ல மகிழ்ச்சியா அவர் இந்த தேவன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி. ஓ இயேசுப்பா. அவர் நித்திய புயங்கள். அல்லேலூயா. இந்த தேவன்
நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். முதிர் வயதிலும் கைவிடாதவர், பெலன் குன்றும் போதும் நம்மளை தள்ளிவிடாதவர். இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் எல்லாம், முதியோர் இல்லங்கள் எல்லாம் பெருகி கொண்டு இருக்கிறது. அங்கே கொண்டு போடுறதெல்லாம் அநேக பெந்தகோஸ்து பிள்ளைகள் தான் பெற்றோர்களை கொண்டு போடுறாங்க. கேரளத்தில் போய் பாருங்க, அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜில் எல்லாம் அவங்கள தான் அதிகமாக கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயதிலும் தலை மயிர் நரைத்து போகும் போதும், பெலன் இழந்து போகும் போதும் அவர் நம்மை தோளிலே சுமப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை. அவங்க பார்ப்பாங்களா, இவங்க பார்ப்பாங்களா, அவங்க கவனிப்பாங்களா, அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 92ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா. நிறைய வயசானவங்களை ரொம்ப அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். அவங்க ஏதோ நம்மளை விட பாடுகள் எல்லாம் கர்த்தருக்காக அனுபவித்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களை ரொம்ப நான் அவர்களை கனப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் நம்புகிறீங்களா? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசி மூச்சு வரைக்கும் ஆலயத்தில் வரக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஆராதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். படுக்கையில் போட்டு நீங்கள் கஷ்டப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நான் இப்போ ஊழிய இடத்துல சொல்லுவேன், உங்கள் சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்களால் முடியாமல் இன்னொரு ஆளை வச்சு செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், யாருக்கும் ஒரு பாரமாக நீங்கள் இருப்பதில்லை. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. பிள்ளைகளுக்கோ யாருக்கும் ஒரு பாரமாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வைக்க மாட்டார். அல்லேலூயா. நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பலனாக இருப்பீங்க. காட்டு எருமைக்கு ஸ்தோத்திரம் 92ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற அநேகரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய், சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் பிசாசு பல சவால்கள் விடலாம். நீ அநேக நாளுகளை படுக்கையில போடுவேன்னு பிசாசு சவால் விடுகிறான். அந்த எல்லா சவால்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடிப்பார். அல்லேலூயா. இல்லை, நீங்க படுக்கையில விழுவதில்லை, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்பீர்கள். பிசாசு எப்போடா இவனை படுக்கையில் ஆக்கலாம், இவளை படுக்கையில் ஆக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விரோதமாய் சவால்கள் விட்டுப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்ற, பிசாசு நீ வீணா சவால் விடுகிறாய். என் பிள்ளைகளை உன்னால் தொட முடியாது. என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் பிள்ளைகளை உன்னால் தொட முடியாது. அவர்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம். மோசே 120 வயதான போதும் அவனுடைய கண் பார்வை இருளடையவில்லை, அவன் பலன் குன்றி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்புங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி ஊரில் கேட்கிட்டு எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் ஒரு விசை கூட, ஓ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஓ இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எல்லா பிரச்சனை வரட்டும், சவால்கள் வரட்டும், தடைகள் வரட்டும், எனது
எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட, நல்ல கைகள் அடிச்சு சொல்லுங்க. ஓரி பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. இயேசு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை ஓரி சபரபகவலவா எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும். இப்ப பலனை தருகிறாரு, பலனை தருகிறாரு, பெற்றுக்கொள்ளுங்க. பலனை தருகிறார், பலவீனங்கள் மறைகிறது. இப்போது பலப்படுத்துகிறார், நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். சொந்து போனவனுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை, எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய பலனை, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதலை தாண்டுவேன். மதலை தாண்டக்கூடிய பலனை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு மேல வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிஷாலா ரபா கபாந்தலே நலந்தரபா ரிபா கபாந்தரபா. அல்லேலூயா. ஆண்டவரை பூரணமாய் பற்றிக்கொண்டு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் பூரண சமாதானம். அல்லேலூயா. நமக்கு ஆமென் இருக்குதோ இருக்கலையோ ஸ்தோத்திரம், ஆனால் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. வருமானம் இருக்குதோ இருக்கலையோ, காசு இருக்குதோ இருக்கலையோ அது தெரியாது, ஆனால் ஸ்தோத்திரம் யாருக்கு தர முடியாத ஒரு சமாதானம், பூரண சமாதானம் எப்போ மனசில் நிறைஞ்சிட்டே இருக்கும். அந்த கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அநேகட உள்ளத்தில் வைக்கிறாரு. எப்போ சிரிச்சுட்டே இருப்பீங்க, எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, எங்களுக்கு தெரியுமே நீ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக போகிறது, ஏன் நீ சிரித்து கொண்டிருக்கிறாய்? அப்போ சொல்ல முடியும், அந்த ரகசியம் சமாதான பிரபுவாகிய சமாதானத்தின் தேவன் என் உள்ளத்தில் இருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த சமாதானம் எங்களுக்கு வேணும். பாஸ்டர் கூப்பிடாமலே உங்களுக்குள் இருக்கிற அந்த சமாதானமான ஒரு மகிழ்ச்சியை மற்றவங்க பார்த்து எங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் வேணும், இப்படி சிரித்து வாழ்கிற மகிழ்ந்து வாழ்கிற இயேசு கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கும் வேண்டும் என்று உங்களோடு கூட அநேகர் வரப்போகிறாங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், மனுஷருக்கு முன்பாக அழக்கூடாது, மனுஷருக்கு முன்பாக சிரித்து கொண்டிருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக போய் அழணும். அல்லேலூயா. ஆமாங்க. இவங்களுக்கு கொண்டு அடித்து நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம அழக்கூடாது, போல்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கோழையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டவங்க கிடையாது, நான் அப்படி சொல்லது. அல்லேலூயா. எல்லா ஆண்டோடைய பாதத்தில் போய் அழணும், நல்லா அழணும், அழணும், ஆண்டோடைய பாதத்தில் போய் அழணும். கர்த்தருடைய பாதத்தில் போய் அழுகிறவர்களை மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் அழ வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய பாதத்தில் போய் முழங்கால் படியிட ஒருவனை எந்த தேவைக்காக ஒரு மனுஷனுக்கு முன்னாகும் போய் கையேந்திற்கு கர்த்தர் வைக்க மாட்டோம். அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கையேந்த வைக்க மாட்டார். இவ்வளோ நாள் இந்த புத்தகம் எடுத்து தெய்வத்தை ஆராய்ச்ச நம்ம பிள்ளைகளை கையேந்த வைப்பாரா? இல்லை. இந்த கைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகத்தான் வைப்பாரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அநேகருக்கு உதவி செய்கிற கரமாக, அநேகரை தாங்குகிற கரமாக, அநேகரை ஆதரிக்கிற கரமாக. சொல்லுங்க, இந்த கை லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த கை அநேகருக்கு உதவி செய்கிற கையாக மாறும். அநேகருக்கு ஒரு பிளஸிங்காக இது மாறும். கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. சிலர் சவால் விடலாம், எங்க போனாலும் எங்க காலில் வந்து விழுவாய்,
அவனுக்கு வர வழி இல்லை, அவங்களுக்கு வர கதி இல்லை. நான் தான் அதெல்லாம் அவங்க கதையாக இருக்கட்டும். எந்த மனுஷனுடைய கால்களில் விழுவதற்கு கர்த்தர் வைக்க மாட்டாரு. அவங்களை விட ஒரு சில படிகளை உயர்த்தி தங்கத்தர் வைப்பாரு. அவங்கள் முன்பாக மேன்மையாக தங்கத்தர் வைப்பாரு. கொஞ்சம் கூட கீழாக வைக்க மாட்டாரு. சீக்கிரமாய் கர்த்தரதை சிறந்த வாழ்க்கையில நிறைவேற்ற போவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அநேக சவால்கள் நிறைந்த உலகத்தில் எப்படி போறான் பார்ப்போம், எப்படி நிற்பான் பார்ப்போம். அவங்க பார்க்க போறாங்க. என்ன பார்க்க போறாங்க தெரியுமா? 112 சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 112 சங்கீதம் கடைசி வசனம். என்ன பார்க்க போகிறாங்க அவங்க? வாசிக்கலாம். அதை கண்டு மனமடிவாகி. துன்மார்க்கன் அதை கண்டு. எதை கண்டு? நம்ம தொலைஞ்சு போகிறத கண்டல்ல, நம்ம முடிஞ்சு போகிறத கண்டல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற பயங்கரமான காரியங்களை கண்டு, அவருடைய கிரியைகளில் மகத்துவங்களை கண்டு, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். அவன் இப்படி தலையில போட்டு அடிப்பா, இவன் தொலைஞ்சு போகணும்ல நம்ம நினைச்சோம். இந்த அதே குடும்பம் உருப்படாதல்ல நம்ம நினைச்சோம். இவங்க பிள்ளைகள் தேசத்துல அபமானப்படுவார்கள் என்றெல்லாம் நம்ம நினைச்சோம். இல்லை, நம்ம மீறி வந்துட்டாங்களே, நம்மளை மீறி வந்துட்டாங்களே, உயர்த்தப்பட்டுட்டாங்களே. அவன் அதை கண்டு 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 பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அல்லேலூயா. ஆண்டவர் தம் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற நோக்கங்கள் நிறைவேறும். அவருடைய தீர்மானங்கள் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னுடைய கைகளை யாரால முடக்க முடியும்? நான் செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? எந்த மந்திரவாதிக்கு தடுக்க முடியும்? எந்த பொல்லாத பிசாசுக்கு தடுக்க முடியும்? எந்த மனிதர்களால் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. என்னுடைய கிரியை தடுக்க முடியாது. என்னுடைய கரத்தை முடக்க முடியாது. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். இந்த கால நேரத்தில் இதை நம்புகிற எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஆவில துதிங்க 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 துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு எழுந்தருளி இருக்கிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரானவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். அவர் பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. கொடிய வியாதியிலிருந்து உங்களை காத்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீர உறுப்புகளில் எந்த கொடிய நோய்களும் தாக்காதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. எரேமியா 33:6 இப்படி வாசிக்கின்றோம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணியும் அவர்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் தழும்புள்ள கரம் அநேகரை இப்போ தொடுகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தை தாக்கி கொண்டிருக்கிற பலவீனங்கள் மறைகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை பிந்துமானா இங்கே இருக்கிறவளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட நீங்கள் பலவீனப்பட்டதுனால சபை கூடு வருகிறதை தவிர்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் கூட நீங்கள் நோயினால பலவீனத்தினால சர்ச்சுக்கு வர முடியலன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலனோட வைப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் வரும் வர, இயேசு என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற வாழ்நாள் வர ஒரு சர்ச்சை ஆராதனை கூட தவற விடாம வருவதற்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். என் கால்களை மான் கால்களை போல அவர் மாற்றுவார். என் கைகளை அவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிலருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சவால்கள் பிசாசு அவன் நிறைய வருஷம் உன்னை படுக்கையில் வைக்கிற பாரு. உன்னை இந்த நோயினால் பலவீனப்படுத்தவே பாரு.
சீக்கிரமா உனக்கு விரோதமாக மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீ கேட்க போகிற பாருன்னு சிலருக்கு விரோதமாய் பிசாசு வைக்கிற சவால்கள் இன்றைக்கு கர்த்தரை நொறுக்கி போடுகிறார், அதை அவமாக்கி போடுகிறார், அதை ஒன்றுமில்லாமலாக்கி போடுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். ஏன் பிள்ளைகள் என் ரத்தத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவங்களுக்கு விரோதமாக நீ எழும்பந்தீர், யோய் பொல்லாத பிசாசு நீ யார்? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக சினங்கொண்டவர் எழுந்தருளுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதுவும் செய்யலாம் என்று பிசாசு உலகம் சொல்லும்போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அல்ல நம்மள் ஆராதிக்கிற ஆண்டவர். விட்டு கொடுக்கிறவர் அல்ல, சாத்தானுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கிறவர் அல்ல, மனுஷனுடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிற ஒரு தெய்வத்தை அல்ல நம்ம ஆராதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் என்பதை விளங்க பண்ணுவார். நம்மோட கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர் என்பதை எல்லா ஜனங்களும் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிற பிள்ளைகளுக்கு உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவரை மட்டும் நம்புங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷ புத்திரன் நம்பிக்கை வைக்காதிருங்க. யார் மேலும் நம்ம நம்பிக்கை வைக்காதிருங்க. இயேசுவின் மேல் மட்டும்தான் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். நீங்கள் அறியாத வழிகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். நீங்கள் எதிர்பாராத கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இப்படி தான் என் வாழ்க்கை போகும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது யார் நினைக்காத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எல்லாரும் மகிழ்ச்சியாக சொல்லுங்க. ஒரு கண்களும் காணவும் இல்லை, ஒரு செவிகளிலும் கேட்கவும் இல்லை, யாருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்ம இப்படி ஆவோன்னு, கர்த்தர் நம்மளை இப்படி வைப்பாருன்னு ஒருத்தர் நினைக்காத நிலையில் கர்த்தர் வைக்க போகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தை வைக்க போகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுஷன் எல்லாம் சில கணக்கு போட்டு வைப்பாங்க. இவங்க வந்தால் எது வரை வருவாங்க, இவங்க உயர்ந்தா ஏது வரை வருவாங்க, இந்த சபை வளர்ந்தா ஏது வரை வரும், அவங்க பிள்ளைகள் படித்தா எங்கே போய் நிற்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், யாருடைய இருதயத்தில் தோன்றாத, யாரும் நினைக்காத நிலையில பரிசுத்த ஆவியானவர் சில பிள்ளைகளை, இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறவர்களை இந்த ஊழியத்தில் கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமா வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்கு முன்னாக ஆண்டவர் தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவ பிள்ளைகள் மேலே வச்சு ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அநேக ஜெப வாழ்க்கை இன்றிலிருந்து மாறப்போகிறது. அல்லேலூயா. ஜபிக்க முடியாத தடைகள் மாறப்போகிறது. திரளான மக்கள் ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. வருகிற நாட்களில் 24 மணி நேரமும் இந்த இடத்துல ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இரவும் பகலும் தேவனை நோக்கி கதறுகிற சத்தங்கள், கண்ணீர் விடுகிற சத்தங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது ஜெப வீடு, இது ஜெப வீடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்மை மற்ற கூட்ட நாட்கள் மட்டும் ஜெபிக்கிற ஜெப வீடு அல்ல. ஆண்டவர் சொல்றார், 24 மணி நேரமும் தேவனுடைய ஆலயம் திறந்து கிடக்கும். இது பூட்டப்படாதிருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் தான் இது, பூட்டப்படாதிருக்கும். அல்லேலூயா. இங்கே ஆளு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் பூட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வருகை வரியந்தாம் இந்த தேவனுடைய ஆலயம் பூட்டப்படாமல் அது திறந்திருக்கும்படிக்கு இரவும் பகலும் ஜெப தூபங்கள் இதிலிருந்து ஏறெடுக்கப்பட திரளான மக்கள் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு எழுப்புதலின் மையமாய் கர்த்தரை மாற்றுகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பூரண சமாதானம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நிறைவான சமாதானம் உண்டாயிருக்கும். ஆண்டுடைய வருகைக்காக கர்த்தர் சபை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் பலத்தினால் நிரப்புகிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உலக கவலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு எடுத்து போடுகிறார். அந்த வருகைக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆவி ஆத்தும சரீர குற்றமற்றதாய் காக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த இடத்துல வசனத்தை சொன்ன இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆண்டவருக்கு அவர் சேனையாக நீங்கள் எழும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை ஜனங்கள் தேசத்தில் காணப்போகிறார்கள். அல்லேலூயா. இந்த சபையை குறித்துள்ள சாட்சி தேசத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரதை ஆமென் பரம்ப செய்ய போகிறார். இதனுடைய கீர்த்தி பரம்ப செய்ய போகிறார். கர்த்தர் இந்த இடத்துல அவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண போகிறார்கள். மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் காண போகிறார்கள். கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணும்படி ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை தான் அது முழுமையா சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி தேவனுடைய சன்னதியிலே முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். வயதானவர்கள் முடியாதவர்கள் அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அந்த உறுதியோடு எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற ஒருவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்த மியூசிக் சவுண்டை குறைச்சு ஏசப்பா எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே நீர் மட்டும்தான் என் நம்பிக்கை. உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை நீர் மட்டும்தானப்பா. ஒரு 100